உலகத் தமிழர்கள் அனைவரையும் மாற்றுக்குறள். இப்ப நான் உங்கள்கிட்ட கொடுக்க போறது இந்த சோலோவில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எல்லை மீறிய சர்வாதிகார அடிப்படையில் தன்னிச்சையாக அமெரிக்கா உலக நாடுகளின் இறையாண்மையை அழித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முதல்ல 5 நாட்டு 6 நாடுகளில் 7 நாடுகளில் அமெரிக்கா குறிவைத்திருக்கிறது. ஒன்னா அதிகரித்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய குறியில் முதலாவதாக தூக்கி சிக்குண்டிருப்பவர் வெனிசுலாவினுடைய அதிபர். அவர் கைது செய்யப்பட்டு பூமியின் நரகச் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிக்கோலஸ் மதுரோ. இன்றைக்கு அமெரிக்கா முதலில் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்தது மட்டுமல்ல, அந்த நாட்டிலிருந்து அவருக்கு 50 மில்லியன் பேரல்களை தங்களுக்கு தர வேண்டும் என்றும், வெனிசுலா இனி விற்பனை செய்யக்கூடிய எல்லா பெட்ரோல்களும் என் நாட்டுடைய சட்டத்தில் நான் சொல்றவனுக்குத்தான் நீ விற்கணும் அப்படின்னு அமெரிக்கா வெனிசுலாவை கண்டித்திருக்கிறது. வெனிசுலாவினுடைய புதிய அதிபர் தொடர வேண்டுமானால் அமெரிக்காவோடு ஒப்பந்தம் போடுவதற்கு நீங்கள் இணங்கவில்லை என்றால் ஆட்சியும் உனது உயிரும் கையில் இல்லை என்பதை அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. இது 1வது நாடு. 2வது நாடு கிரீன்லாந்து. டென்மார்க்கினுடைய சுதேசி பிரதேசமாக இருக்கும் ஆர்டிக் பகுதியில் 21 லட்சம் சதுர கிலோமீட்டர்களை கொண்டிருக்கக்கூடிய கிரீன்லாந்து வாழக்கூடிய இந்த பகுதியை, அது ஒரு சுயாதீனமான நாடு, அதை எனக்கு விற்றுப்போம். நம்ம ஊர்ல கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க பக்கத்து வீட்டுடைய இடத்த வாங்குற மாதிரி அமெரிக்க அதிபர் எனக்கு கொடு, இல்லைன்னா உன் நாட்டை பிடிப்பேன் அப்படின்னு கிரீன்லாந்த சொல்லும்போது கிரீன்லாந்தினுடைய அதிபர் என்ன சொல்றார்? இந்த பிரதேசம் விற்பனைக்கல்ல என்ற கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். 3வதாக நாம் பார்ப்பது 18 வருஷமாக போராடி வெற்றி கொள்ள முடியாத தலிஃப்களின் தலைவர் ஹிபத்துல்லா அசகுல்லா. அவரை அமெரிக்கா குறிவைத்திருக்கிறது. காரணம், ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பொக்ராம் என்கின்ற ஒரு பகுதி, இது அமெரிக்கா தான் மேனேஜ் பண்ணி நல்லா கொண்டு வந்தான். இப்போ 18 வருஷத்துக்கு அப்புறம் 2020 கத்தர்ல அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்திட்டு போயிட்டாங்க. அமெரிக்காவால் அந்த நாட்டில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அஷ்ரப் கானி, he was appointed by the US forces. All the American forces left. அங்கிருந்து புறப்பட்ட உடனே அமெரிக்காவால் நியமித்த அரச தலைவர் அஷ்ரப் கானியும் ஓடிவிட்டார். ஆட்சி வீழ்ந்தது. இன்னைக்கு ரொம்ப ஒரு சுமூகமா போயிட்டு இருக்கு. ரொம்ப அழகா அக்ரிமெண்ட் போட்டு சீனாவோட அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இந்த ஹிபத்துல்லாவை கொலை செய்வதற்கு திட்டம் போடுகிறார்கள். காந்தஹாருக்கு மேலே ட்ரோன்களை பறக்க விடுகிறார்கள். ஜெனீவாவிலிருந்து ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறார், எங்கள் தலைவரை கொல்வதற்கு திட்டம் போட்டதால் வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸை கைது செய்த மாத்திரத்திலே அவர்கள் தப்பி ஒரு மலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கிறார். 1000 ஒரு மிகப்பெரிய போராளி பாதுகாப்பில்லை. இது 3வது. 4வது வழக்கமாக ஈரானுடைய ஆயத்துல்லா கோமினியை கொலை செய்வதற்கும் ஈரானுடைய மக்கள் புரட்சி குழுவுக்கு எதிராக போராட்டங்கள் எல்லா ப்ராவின்ஸ்லையும் தொடங்கி இருக்கிறது. அதை தூண்டிவிடுவது மொசாத் மற்றும் அமெரிக்காவுடைய சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆஃப் USA. 4வது கொலம்பியா. கொலம்பியாவுடைய ஜனாதிபதி அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளை அவர் எதிர்த்திருப்பதால் கொலம்பியாவுடைய ஜனாதிபதியை கொலை செய்வதற்கு அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள். கொலம்பியாவினுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், எல்லா விதத்திலும் நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். அவரும் ஒரு ஸ்பெஷல் போர்ட்ஸ் ஆர்மியை பெண்கள் மற்றும் ஆண்களோடு வைத்திருக்கிறார். அதை போன்று 5வது மெக்சிகோவினுடைய ஜனாதிபதியாக இருக்கும் ஷீன்பாம், அமெரிக்காவை எதிர்த்து நான் கொரில்லா தாக்குதலை நடத்த தயாராக இருக்கேன். என் நாட்டுக்குள்ள அமெரிக்கா வந்தா கொலம்பியா இந்த ஷீன்பாமினுடைய இந்த தாக்குதல் மிக கொடூரமாக இருக்கும் என்றும் அமெரிக்காவின் வலையில் மெக்சிகோ ஜனாதிபதி ஷீன்பாமும் இருக்கிறார். அதே போன்று 6வது கியூபா. கியூபா என்பது பிடல் காஸ்ட்ரோவுடைய மண், கரீபியனுடைய மண். அந்த பகுதி அமெரிக்காவுடைய பிறப்பால் எதிர். அந்த பகுதியில கியூபாவினுடைய அதிபர் அவர் ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கிறார். கியூபாவினுடைய அதிபர் டயல் கனேலையும் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள்.
இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். முதலில் ஈரானுடைய அதிபர் ஆயத்துல்லா கோமினி, இரண்டாவது ஹிபத்துல்லா அசாஹுந்தா ஆப்கானிஸ்தான் வெனிசுலாவை காலி செய்து விட்டார்கள். மூன்றாவது நிக்கோலஸ் மதுரா, நாலாவது கியூபா டயானஸ் கானர், ஐந்தாவது கொலம்பியா, மெக்சிகோ, கிரீன்லாந்து. இத்தனை நாடுகளையும் அமெரிக்காவினுடைய குறியில் இருப்பதாகவும் அமெரிக்கா எதாச்சையாக உள்ளே சென்று அந்த நாடுகளை அழிப்பதற்கும் திட்டம் போடுகிறார்கள். இது உலக அளவுல பெரிய பரபரப்பா இருக்கு. ஈரானை அவர்கள் ஏன் குறி வச்சிருக்கிறாங்க? மத்திய கிழக்குல ஈரான் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மத்திய கிழக்குல ஈரான் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிற நேரத்தில் மத்திய கிழக்கில் சவுதி அரேபியாவிலிருந்து எல்லா நாடுகளும் வீழ்ச்சி அடைந்த நிலத்தில் ஈரானை காலி செய்து விட்டால் ஒட்டுமொத்த ஆயில் கண்ட்ரோலும் அவங்க கையில வந்துடும். 1970 3.5 மில்லியன் பேரல்கள் சப்ளை செய்து கொண்டிருந்து உலக வர்க்கத்தில் 17% இருந்திருந்த இந்த வெனிசுலா இப்போது வீழ்ச்சி அடைகிறது. இப்போ அவன் 80% பேரல்களை சீனாவுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ஈரான் 80% பேரல்களை சீனாவுக்கு கொடுக்குறாங்க. சீனாவை காலி செய்து பொருளாதாரத்தை நாசமாக்க வேண்டும். அதுக்கு ஒரு வழி சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டான், எல்லா நாடுகளும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதே போன்று கத்தர், எல்லா ஒபேக் நாடுகள் எல்லாமே அவங்க கையில இருக்கும்போது வெனிசுலாவும் ஈரானையும் காலி செய்தால், எரியும் கொல்லிக்கட்டையை பிடுங்கி விட்டால் கொதிக்கும் கடலை அழித்து விடலாம் என்பது அமெரிக்காவின் திட்டம். அமெரிக்காவுடைய திட்டம் மிக மோசமான திட்டம். இது எத்தனை காலத்துக்கு சக்சஸ் ஆக போகுது என்பது எனக்கு தெரியாது. அமெரிக்காவுடைய குறியிலே இத்தனை நாட்டு தலைவர்களும் இருக்கிறார்கள். உலகம் ஒரு கொதிநிலையில் இருக்கிறது. நேட்டோ படை நாடுகளும் கூட இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார்கள். சீனாவும் ரஷ்யாவும் தன் குரலை வலிமையாக வைத்திருக்கிறார்கள். இந்தியாவும் கூட ஹனி கோட்டட் ஸ்டேட்மெண்ட்டை தான் விட்டுருக்காங்க. எல்லையற்ற போக்கு. அதற்கு காரணம் இராணுவம் தான். மத்திய கிழக்கில் அடுத்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, ஈரானை தாக்குவதற்கு கொதிநிலை மிக கடுமையாக இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகும் அமெரிக்க அதிபர் டொனால்டுடைய திட்டம் நிறைவேறுமா? ஈரானுடைய அந்த தாக்குதலில் விளைவுகள் என்ன? நாம் அடுத்து பார்ப்போம். நன்றி.